ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ பொரியல். இது வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அப்பளம். இப்போ வந்து நம்ம தாளிச்சட்டியில் எண்ணெய், சீரகம், கடுகு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, சின்ன வெங்காயம் வந்து நிறைய சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை போட்டுக்கலாம். நான் மொத்தமாக அப்படி கரெக்டாக வச்சு கட் பண்ண நேரம் ஆகும் அப்படின்ட்டு நான் அள்ளி அப்படி கைக்கு வந்தபடி கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து பொறுமையாக குட்டி குட்டியாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், ஈவனாக வேகும். இப்போ வந்து இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, அதிலே தண்ணி விடும். இப்போ இதுக்கு மசாலா வந்து தேங்காய், சீரகம், வெள்ளைப்பூடு, வரவத்தல் இதை வந்து நம்ம குறப்பாக அரைச்சிக்கலாம். அதில் ஏற்கனவே இதில் வந்து உப்பு, நான் சின்ன வெங்காயம் வதக்கும் போதே உப்பு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து நல்லா கிளறி விடணும். குறப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும், மையாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இது வந்து கீழே பிடிக்கும், நம்ம கவனமாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா தேங்காய் போடும்போது வந்து நம்ம வந்து கிண்டிகிட்டே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கைவிடாமல் நீங்கள் வந்து பிரட்டிகிட்டே இருந்தால் தான் சுவையான வாழைப்பூ பொரியல் நமக்கு கிடைக்கும். இப்போ வச்ச வடை போகிற வரை இப்போ கருவேப்பிலை போட்டிருக்கேன் நான். இப்போ சுவையான வாழைப்பூ ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.